Hi, welcome to SeekaHost India YouTube channel. இந்த வீடியோவில் SSH கீயை எப்படி cPanel ஜெனரேட் பண்ணி அதை FileZilla எப்படி கனெக்ட் பண்ணி உங்கள் வெப்சைட் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. cPanel லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் சர்ச் டூல்ஸில் SSH access அப்படிங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் SSH கீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் நியூ கீ இம்போர்ட் கீன்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரேட் நியூ கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீ நேம் பார்த்தீங்கன்னா ID_RACன்னு இருக்கும், அது அப்படியே நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கணும். கீ பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு இல்லைன்னா பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே டிஸ்பிளே ஆகிற பாஸ்வேர்டை காப்பி பண்ணி உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணதை வச்சுக்கப்புறம் I have copied this password ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பாஸ்வேர்டு கொடுங்க. இது உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ டைப் பார்த்தீங்கன்னா RACன்னு இருக்கணும். கீ சைஸ் பார்த்தீங்கன்னா 2048 அதுதான் இருக்கணும். ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கீ கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரேட் கீ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கீ ஜென்ரேட் ஆகிரும். நெக்ஸ்ட் கோ பேக் கொடுத்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ ரெண்டுமே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அத்தரைசேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நாட் அத்தரைஸ்னு காமிக்கும். இதை நம்ம அத்தரைஸ் பண்ணோம், அப்போ தான் நம்ம கீ ஒர்க் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆக்ஷன்ஸில் மேனேஜிங்கிற ஆப்ஷனுக்குள்ள உள்ளே போய்க்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாட் அத்தரைஸ்னு காமிக்கும், இதில் அத்தரைஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கீ அத்தரைஸ்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் கோ பேக் கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அத்தரைசேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அத்தரைஸ்னு காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PPK ஃபைல் டவுன்லோட் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் FileZilla கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரைவேட் கீயில் வியூ அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கீ ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கீயை தான் டவுன்லோட் பண்ண முடியும், PPK ஃபார்மெட்டில் வராது. ஸோ PPK ஃபார்மெட்டில் வரணும்னா PPK ஃபார்மெட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இங்கே கன்வெர்ட் ID_RAC கீ டு PPK ஃபார்மெட்னு இருக்கும். இங்கே நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா PPK ஃபார்மெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் கன்வெர்ட் பண்ண PPK ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் SSH கீயை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் FileZilla ஓப்பன் பண்ணிக்கோங்க. FileZilla இப்படி தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைலில் சைட் மேனேஜர் செட்டிங்ஸ் உள்ள போய்க்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே கான்ஃபிகர் இல்லை, நியூ சைட் கொடுத்து உங்கள் வெப்சைட்டை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு இருக்கும், அதை SFTPன்னு சொல்லி மாற்றிக்கிங்க. ஹோஸ்ட் நேமில் உங்கள் டொமைன் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. போர்ட்டில் உங்களோட போர்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 22, இதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 22 ஒர்க் ஆகலைன்னா உங்கள் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க உங்கள் போர்ட் நம்பரை. லாகன் டைப் இருக்கும், லாகன் டைப்பில் பார்த்தீங்கன்னா கீ ஃபைலுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூசரில் உங்களோட டொமைனோட யூசர் நேம் என்ட்ரு பண்ணணும், டொமைன் யூசர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீ ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த கீ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்குங்க. இங்கே உங்கள் கீ ஃபைல் செலக்ட் ஆகிரும். நீங்கள் எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கனெக்ட் ஆகிற கேட்கும். ஆல்வேஸ் ட்ரஸ்ட் திஸ் ஹோஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காப்பி பண்ண பாஸ்வேர்டு இங்கே மறுபடியும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், உங்களோட வெப்சைட் FileZilla கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் வெப்சைட் ஃபைல்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.